ஒரு ஏக்கருக்கு 15 டன் வீதம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 டன்ல நம்ம தக்காளி உற்பத்தி பண்றாங்க. விவசாயிகளுக்கு உதவுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதுல இருக்கு. ஒரு பாட்டில் 2000 ரூபாய்க்கு நம்ம வித்தோம்னா இதோட சந்தை மதிப்பு என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கணும். சொந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆகணும்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை வச்சு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும், என்ன ஸ்கில் செட் டெவலப் பண்ணி வச்சுருக்கணும், இதை பற்றின புரிதல் இல்லாதனால நம்மளால் நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் சம்பந்தம் சார் ஆல்ரெடி ஆனந்த வீடனில் கனவு அப்படின்ற சீரீஸில் எழுதுனதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இது. அவர் ஒரு ஊரில் என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆஸ் எ கேரியர் கன்சல்டண்ட்டாக அதுக்கு என்னென்ன யூஜி கோர்சஸ் பண்ணணும், என்னென்ன பிஜி கோர்சஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணுங்கிறதையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன ஏரியாவை பார்க்குறோன்னா திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு கெரியர் சம்மந்தமாக, க்ரோத் சம்மந்தமாக, மைண்ட் செட் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெறும் ஒரு ஃப்ரீசர் தயாரித்து சப்ளை பண்ணுறது மூலிமா சில கோடிகளை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா திருச்சியில் ஏர்போர்ட் இருக்கனால திருச்சி அண்ட் தஞ்சாவூர் இதில் விளையிற விவசாய பொருட்கள், இறைச்சி இது ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த கண்ட்ரீஸில் ஏற்றுமதி செய்யப்படுது. இதில் என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த பொருளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் வைக்கும் பொழுது கார்கோ பிளேன் வரதுக்கு மினிமம் ஒரு 15 days to 1 month ஆகுது. இந்த டைமிங்கில் அந்த பொருள் கெட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபார்மலின் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மலின் ஆக்சுவலாக தடை செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அந்த பொருளை பிடிச்சி வெளில அமைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக பிளாஸ்ட் ஃப்ரீசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீசர்ஸை சப்ளை பண்ணுறது மூலிமா இந்த ப்ராப்ளத்தை எராடிகேட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர்ஸ் 20 degree Celsiusலேருந்து -45 degree Celsius வரையும் உங்களோட பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். இதனால் அதில் இருக்கிற வைரஸ், பாக்டீரியா அதெல்லாம் அழிஞ்சு அந்த பொருளோட குவாலிட்டிக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இதனால் உங்களால் அதிக அளவு பொருளை ஏற்றுமதி பண்ணி நிறைய அளவில் சம்பாதிக்க முடியும். இது விவசாயிகளுக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதில் இருக்குது. இதை நீங்கள் கிராப் பண்ணணும்னா என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூஜியில் நீங்கள் ஒரு ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி படிக்கலாம், பயோடெக்னாலஜி படிக்கலாம், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், ஹார்டிகல்ச்சர் படிக்கலாம். அப்படியே பிஜி கோர்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங்கில் பிஜி இருக்குது, அது படிக்கலாம். அப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சரில் பிஜி பண்ணலாம். இதெல்லாம் விட்டு நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம். ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இருக்குது, ஃபுட் ப்ரிசர்வேஷன் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு கூட இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணணும்னா என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கணும்னா, உங்களுக்கு அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும், டீம் ஒர்க்கில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இல்லை நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அவ்வளோ காலத்தில் யாராவது இந்த பிஸ்னஸை பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னா தாராளமாக யாராவது எடுத்து பண்ணால் கூட நீங்கள் இந்த ஸ்கில் செட்டெல்லாம் டெவலப் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கம்பெனியோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒரு நல்ல பேக்கேஜில் செட்டில் ஆக முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில். வெறும் தக்காளியை மட்டும் யூஸ் பண்ணி வருஷத்துக்கு 5-6 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? தாராளமாக பண்ணலாம். தக்காளியில் லைகோஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் இருக்குது. அதுதான் அந்த தக்காளியை ரொம்ப செக்கச்செவேன்னு வச்சுக்கிறதுக்கு அதான் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த லைகோஃபின் தான் நிறைய ஃபேர்னஸ் க்ரீம், ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ், இந்த லோஷன்ஸ் தயாரிக்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லைகோஃபினை மட்டும் எடுத்து லைகோஃபின் சாஃப்ட் ஜெல் அப்படின்னு கொடுத்தோம்னா முகப்பொலிவுக்கு மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதய நோய் பாதிப்பு, தோல், முடி இது எல்லாத்தோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். இது இந்த லைகோஃபினில் இருக்கிறதுனால இந்த லைகோஃபின் சாஃப்ட் ஜெல்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது மூலிமா மிகப்பெரிய அளவில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். திருச்சி சரௌண்டிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 700 ஏக்கரில் தக்காளி கல்டிவேட் பண்ணுறாங்க. ஒரு ஏக்கருக்கு 15 டன் வீதம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 டன்னில் நம்ம தக்காளி உற்பத்தி பண்ணுறாங்க. நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நம்ம அதில் வெறும் 1% 100 டன் எடுத்துக்கிட்டோம்னா போதும், இந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணிடலாம். 1 கிலோ தக்காளிலேருந்து கிட்டத்தட்ட 500 ml லைகோஃபின் நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். அப்போ 100 டன்லேருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ml லைகோஃபின் நம்மளால் எடுக்க முடியும். 1 ml அதாவது 1 மில்லிகிராம் அளவுக்கு 100 டேப்லெட் நம்ம போட்டு ஒரு பாக்ஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 50,000 பாக்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ் சந்தையில் கிட்டத்தட்ட 1200 1500 வரைக்கும் தாராளமாக விற்கலாம். ஸோ நம்மளால் ஒரு 50,000 பாட்டில் விற்க முடிஞ்சதுன்னா மினிமம் 5-6 கோடி ரூபா பிஸ்னஸ் இதில் இருக்குது. இந்த பிஸ்னஸை நீங்கள் கிராப் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஃபார்மாக்யூட்டிக்கல் இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது இல்லாமல் பிஜி கோர்சஸும் ஃபார்மாக்யூட்டிக்கல், பயோடெக்னாலஜி சம்மந்தமாகவே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது இல்லாமல் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ கோர்சஸில் இந்த ஃபார்மாக்யூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் ஃபுட் சயின்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேஷன் இருக்குது. இந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் இதை பற்றின பேசிக் நாலேஜ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது எங்கெங்கே படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஐஐடி, நிஃப்டம், ஐஐசிடி, சிஎல்டிஆர்ஐ இந்த மாதிரி
மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கலாம். இது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் நிறைய காலேஜஸில் இந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களோட நாலேஜை நீங்கள் பேசிக்காக டெவலப் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த பிராண்ட் அவேர்னஸ் கொடுக்கணும், பர்சனல் பிராண்டிங் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், அனாலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போக முடியும். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கொலாபரேட் பண்ணி நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே நல்ல பேக்கேஜில் உங்களால் செட்டில் ஆக முடியும். நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3வது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பெட்டர் லீஃப்னு சொல்லக்கூடிய வெத்தலையில் இருக்குது. வெத்தலையை வச்சு 10 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா? 100% பண்ணலாம். வெத்தலையில் 30 விதமான மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லாமல் அது வாய்க்கும் பல்லுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால தான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே வெத்தலை போடுவோம். முக்கியமாக நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சோன்னே வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். அது போடுறதுனால நம்மளோட வாய் துர்நாற்றத்தை ரிலீஃப் பண்ணிடும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலையில் இருக்கக்கூடிய சவிக்கால் அப்படின்ற சேர்மம் தான். இது நம்மளோட வாய் துர்நாற்றத்தை வெளியேற்றக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை இருக்கிறதுனால நம்மளோட ஈறுகளோட வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கும் ரத்த கசிவை நிப்பாட்டுறதுக்கும் ஓரல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வெத்தலையை வச்சு ஒரு வெத்தலை பெட்டர் லீஃப் மவுத் வாஷ் நம்ம தயாரிக்கிறது மூலியமா வருஷத்துக்கு 8லேருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் நம்மளால் இதில் பிஸ்னஸ் பண்ண முடியும். திருச்சியில் முசிறி சரௌண்டிங் இதில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கரில் ஏக்கருக்கு ஒரு 2.5 டன் வீதம் கிட்டத்தட்ட ஒரு 900 டன் வெத்தலை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். இதுலேருந்து வெறும் 100 டன் நம்ம எடுத்தோம்னா தாராளமாக நம்மளால் ஒரு 5லேருந்து 10 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ண முடியும். 1 கிலோ தண்ணீர் நினைச்ச வெத்தலையிலேருந்து நம்மளால் 40 லிட்டர் வெத்தலை சாறு எடுக்க முடியும். 100 டன் வெத்தலையிலேருந்து நம்மளால் 40,000 லிட்டர் வெத்தலை சாறு எடுக்க முடியும். 500 ml நம்ம ஒரு பெட்டர் லீஃப் மவுத் வாஷ் தயாரிக்கணும்னா வெறும் 100 ml வெத்தலை சாறு இருந்தால் போதும். ஸோ 40,000 லிட்டர் வெத்தலை சாறுலேருந்து நம்மளால் 4 லட்சம் பெட்டர் லீஃப் மவுத் வாஷ் தயாரிக்க முடியும். ஒரு மவுத் வாஷ் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 ருபீஸ் நம்ம விற்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு இதில் ஒரு பிஸ்னஸ் ஒளிஞ்சிருக்கு. இந்த பிஸ்னஸை நீங்கள் கிராப் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மக்யூட்டிக்கல் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் யூஜி அண்ட் பிஜியில். இது இல்லாமல் இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ கோர்சஸில் நீங்கள் பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கலாம், ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மக்யூட்டிக்கல். இது இல்லாமல் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபார்மக்யூட்டிக்கல், அப்புறம் ஹெர்பல் சயின்ஸ் டெக்னாலஜி, நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணி இதோட பேசிக் நாலேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா NIPRன்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மக்யூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இது இல்லாமல் NIB பெங்களூரில் இருக்குது, நம்ம நிஃப்டம் தஞ்சாவூரில் இருக்குது, இது இல்லாமல் மைசூரில் CFTRI இருக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கலாம். இது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்லேயே நிறைய காலேஜஸில் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின நல்ல பேசிக் நாலேஜும் கோர் வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னா ஃபுட் ப்ராசஸிங்கை பற்றி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் நல்லா இருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷன், அப்புறம் உங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, ப்ராடக்ட்டை எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் எப்படி பண்ண போகிறோம், இதை பற்றின நாலேஜ்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இதில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒளிஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா கூட அவங்களோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி நல்ல பேக்கேஜில் உங்கள் ஊர்லேயே செட்டில் ஆக முடியும். நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அடுத்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மரவள்ளி கிழங்கில் இருக்குது. மரவள்ளி கிழங்கு மட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா? 100% பண்ணலாம். மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி சீசி பிரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கசாவா சீசி பிரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரவள்ளி கிழங்கு சீசி பிரெட் தயாரிக்க முடியும். நார்மலாக நம்ம பிரெட் அதாவது இந்த சீசி பிரெட் தயாரிக்கிறது கோதுமையும் மைதாவும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கோதுமையிலேயே மைதாவிலையும் குளூட்டன் இருக்குது. குளூட்டன் இந்த உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மரவள்ளி கிழங்குல இந்த குளூட்டன் கிடையாது. அதனால மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி நம்ம இந்த கசவா சீசி பிரெட் இதில் பாலாடக்கட்டையும் சேர்த்து நம்ம சீசி பிரெட்டாக தயாரிக்கிறது மூலியமா நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் கார்போஹைட்ரேட் ஒரு 10% கூடவே இருக்கும். இது இல்லாமல் நம்மளோட ரத்தத்தோட சர்க்கரையோட அளவையும் இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸை இது 0 to 100 கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. இது எல்லாம் இருக்கிறதுனால வரப்போகிற காலங்களில் மார்க்கெட்டில் இதோட தேவை அதிகமாகவும் இருக்கும். இதை வச்சு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸும் நம்மளால் உருவாக்க முடியும். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இதை நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும். நம்ம திருச்சி சரௌண்டிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 13,000 ஏக்கரில் ஏக்கருக்கு 15 டன் வீதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னு மரவள்ளி கிழங்கு நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இந்த 2 லட்சம் டன்னில் வெறும் 1% 500 டன் மரவள்ளி கிழங்கு மாவு உற்பத்தி பண்ண முடியும். இந்த 500 டன் மரவள்ளி கிழங்கு மாவுலேருந்து நம்மளால் 350 டன் சீசி பிரெட் தயாரிக்க முடியும். ஒரு 600 கிராம் பாக்கெட் சீசி பிரெட்டோட விலை இன்றைக்கி மார்க்கெட்டில் 350 ரூபா. நம்ம இந்த 350 டன்னை விற்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, மரவள்ளி கிழங்கோட தோலை நம்ம யூஸ் பண்ணி கார்பன் இங்கு தயாரிக்க முடியும். இங்கே சுற்றி இருக்கிற ஸ்கூலு காலேஜஸ் எல்லாத்துக்குமே பிரிண்டிங்க்கும் ஒயிட் போர்டு மார்க்கருக்கும் கார்பன் இங்கு தேவை. இந்த மரவள்ளி கிழங்கோட தோலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59% கார்பன் இருக்குது. இதை நம்ம கார்பனைசேஷன் மூலயமா கார்பனை பிரிச்செடுத்து ஒரு சில கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணோம்னா கார்பன் இங்க் நம்ம தயாரிக்க முடியும். இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி நம்மளால் மரவள்ளி கிழங்கு
பெயிண்ட், அதாவது பயோ பெயிண்ட் நம்மளால் உருவாக்க முடியும். இதுக்கும் ஒரு சில கெமிக்கல் ப்ராசஸ் இருக்குது. இதை நம்ம பண்ணுறது மூலியமாகவும் மிகப்பெரிய அளவில் மரவள்ளி கிழங்கு வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும். இதை பிஸ்னஸாக மாற்றணும்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ணியிருக்கணும், என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். யூஜியில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபார்மாக்யூட்டிக்கல்ஸ், அது இல்லாமல் பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கணும். இதே மாதிரி பிஜியில் அக்ரி பிஸ்னஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இதெல்லாம் படிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் இருக்குது. நீங்கள் தாராளமாக சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் பண்ணலாம். இதை நீங்கள் எங்கே படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் நிஃப்டம் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, அவினாசிலிங்கம் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கிற காலேஜஸும் நிறைய இருக்குது. இதில் என்ன காலேஜஸ் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து பிராண்ட் அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் இருக்கணும், அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் இருக்கணும். இதெல்லாம் இருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு உங்களால் ஒரு ப்ராக்ரஸ் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில். இது இல்லை நான் இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாலும் அவங்களோட நீங்கள் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல பேக்கேஜில் செட்டில் ஆக முடியும். நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வெங்காயத்தில் இருக்குது. சும்மா நிறைய பேர் நம்ம வெங்காயம் போடா வெங்காயம்னு சொல்லியிருப்போம். ஆனால் வெங்காயத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பாக அவங்கள அப்படி திட்டிருக்கவே மாட்டோம். வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு ஒரு வருஷத்துக்கு பல கோடி ரூபா சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். வெங்காயத்தில் குவார்செட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இதான் வந்து என்னென்னா நம்மளோட அரிப்பு, தேமல், அலர்ஜி இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் ஒரு மாத்திரை தயாரிக்கிறதுக்கு, டேப்லெட் தயாரிக்கிறதுக்கு இதுதான் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்க்ரீடியன்ட் எடுத்து குவார்செட்டின் கம்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை வடிவில் இல்லாமல் ஜெல்லி மிட்டாய் வடிவில் ஒரு மாத்திரை தயாரித்து நம்ம மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தலாம். இப்படி சந்தைப்படுத்தணும்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ டேப்லெட் சாப்பிட விரும்புறது இல்லை. இதே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு மிட்டாய் மாதிரி இருந்தால் தாராளமாக அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால நம்மளால இதை மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் பண்ண முடியும். இதில் நமக்கு முக்கியமான விஷயம் நம்ம பிராண்ட் பண்ணணும். நம்ம எதை ஆரம்பித்தாலும் அதை பிராண்டிங் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை பொசிஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஓரளவுக்கு நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸை மிகப்பெரிய அளவில் பண்ண முடியும். நம்ம திருச்சி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உப்ளியாபுரம், துறையூர் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 7000 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 20 டன், ஒரு ஏக்கருக்கு 20 டன் வீதம் ஒரு 1,80,000 டன் வெங்காயம் மட்டுமே நம்ம விளைவிக்கிறோம். 1 கிலோ வெங்காயத்தில் நம்மளால் 300 ml குவார்செட்டின் தயாரிக்க முடியும். 2000 டன்லேருந்து கிட்டத்தட்ட நம்மளால் 600 கிலோ நம்ம குவார்செட்டின் எடுக்க முடியும். 100 மில்லிகிராம் குவார்செட்டினை வச்சு நம்மளால் ஒரு டேப்லெட் தயாரிக்க முடியும். அப்படின்னா நம்மளால் 60 லட்சம் டேப்லெட் நம்மளால் தயாரிக்க முடியும். அதாவது இந்த கம்மிஸ் தயாரிக்க முடியும். அது ஒரு 60 பாட்டிலாக போட்டு அடைச்சோம்னா 1 லட்சம் பாட்டில் நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஒரு பாட்டில் 2000 ரூபாய்க்கு நம்ம விற்றோம்னா இதோட சந்தை மதிப்பு என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெங்காய தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக் டை தயாரிக்க முடியும். நார்மலாக நம்ம டை தயாரிக்கிறதுக்கு நேச்சுரல் ஃபேப்ரிக் டை ஆல்ரெடியே நம்ம வந்து நாவப்பழம், பீட்ரூட்டு, மாவிலை, சாமந்தி பூ இதுலேருந்து நம்ம தயாரிக்கிறோம். அந்த மாதிரி இதோட தோலை எடுத்து நம்ம இளஞ்சிவப்பு ப்ளஸ் இளம் மஞ்சள் இது 2 கலர்லேயும் நம்மளால நேச்சுரல் ஃபேப்ரிக் டை தயாரிக்க முடியும். இதை தயாரித்து நம்ம வெளில கொடுக்குறது மூலியமா ஒரு பாட்டில் 300 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் விற்க முடியும். இதுலேயும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம வெங்காயத்துலேருந்து இந்த மாதிரி ரெண்டு வகையான பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த 2 வகையான பிஸ்னஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு சந்தை, மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சி யார் தொடுறாங்களோ மிகப்பெரிய உச்சத்துக்கு அடைவாங்க. இதை நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அடையணும்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூஜியில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மாக்யூட்டிக்கல்ஸ், இதே மாதிரி நியூட்ராக்யூட்டிக்கல்ஸ் இதை பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இதே மாதிரி பிஜி கோர்சஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜியில் வந்து எம்பிஏல அக்ரி பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பிபிஏல ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். இதில் படித்து நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் படித்து முடிச்சிட்டேன், எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் இல்லை டிப்ளமோ கோர்சஸ் இருக்குனாலும் இருக்குது. இதே மாதிரி நியூட்ராக்யூட்டிக்கல் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பயோடெக்னாலஜி பற்றி இருக்குது, ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி இருக்குது. இதை பற்றின நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த நாலேஜெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிஸ்னஸ் தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் சோளம். மக்காச்சோளத்தை மட்டுமே வச்சு ஒரு வருஷத்துக்கு பல கோடி ரூபா சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா பாப்கார்ன்றது இந்த உலகத்தில் எப்போதுமே அதிகபட்ச மக்களால் விரும்பக்கூடிய ஒரு உணவுப் பொருள். தின்பண்டங்களில் பாப்கார்னுக்கு எப்போதுமே ஒரு டாப் ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம தேட்டருக்கு போனாலோ வெளில போனாலோ பாப்கார்ன் மேலே குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது. ஸோ நம்ம வந்து மெட்டல் பாப்கார்ன் கிட் இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன உலகத்தினால உள்ள பாப்கார்ன் போட்டு எண்ணெய் போட்டு சுவையூட்டி போட்டு நம்ம பாப்கார்னை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணோம்னா இந்த மெட்டல் பாப்கார்ன் கிட்டை மிகப்பெரிய அளவில் நம்ம
நம்ம ஒரு பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகலாம். திருச்சி சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஏக்கரில் ஏக்கருக்கு 3 டன் வீதம் 1,20,000 டன் மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுறோம். இதில் வந்து வெறும் நம்ம குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்து 20 கிராம் ஒரு மக்காச்சோளத்தை உள்ள வச்சு ஒரு மெட்டல் பாப்கார்ன் கிட்டு கிரியேட் பண்ணோம்னா அது 50 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம இதுலேருந்து எத்தனை டன் எடுத்து எவ்வளவு செய்ய முடியும். இதில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராப் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும், இல்லை என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத பற்றி அடுத்து பார்ப்போம். இதுக்கு நீங்கள் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், பயோகெமிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஜி படிச்சுட்டு பிஜியில் வந்து அக்ரோ பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிஜி பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு பேக்கேஜிங் பற்றியும் பிராண்டிங் பற்றியும் ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸை ஃபியூச்சரில் பண்ணுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கான இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் எங்கெங்கே நீங்கள் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிற நிஃப்டமில் படிக்கலாம், ஐஐடியில் படிக்கலாம், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட், விஐடி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய காலேஜஸ் இருக்குது. உங்களோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸில் சேர்ந்து உங்களோட நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணுறது மூலியமா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையும் உங்களால் உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிளவராக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கோர்சஸ் எடுத்து நீங்கள் படிக்கும்பொழுது நீங்கள் கோல்லேருந்து டைவர்ட் ஆகாமல் டுவர்ட்ஸ் உங்கள் கோல் நோக்கி உங்களால் போக முடியும். நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குன்னா ஹோட்டல்ஸில் இருக்குது. உங்கள் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தால் நீங்கள் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஏன்னா திருச்சி சரௌண்டிங்கில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். ஹோட்டல்லேருந்து எடுக்கிற அந்த சமையல் எண்ணெயை நீங்கள் வாங்கி சுத்திகரிச்சிங்கன்னா பயோ லூப்ரிகன்ஸாக நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா லூப்ரிகன்ஸும் பெட்ரோலியம் சார்ந்ததாக இருக்கும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து அந்த லூப்ரிகன்ஸ் தயாரிக்கிறாங்க. லூப்ரிகன்ஸ்னால் என்னென்னா நம்ம இந்த இன்ஜின்ஸு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுற மிஷினரிஸ்க்கு, நம்மளோட பைக்கு காரில் இருக்கிற இன்ஜின்ஸ்க்கு, அப்புறம் கியர் பாக்ஸ்க்கு, செயின்ஸ்க்கு, கேபிள்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நிறைய நம்ம லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்பவுமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து நம்ம எடுப்போம். நம்ம இந்த பயோ லூப்ரிகன்ட்ஸ் அதாவது இந்த சமையல் எண்ணெயை நம்ம எடுக்கிறது மூலிமா இந்த சமையல் எண்ணெயில் ட்ரைக்ளிசரைடு, மோனோக்ளிசரைடு, டைக்ளிசரைட்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம ஒரு ஆவியாக்குதல் முறை மூலிமா இந்த எண்ணெயிலேருந்து இந்த லூப்ரிகன்ட்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு பயோ லூப்ரிகன்ட்ஸ் தயாரிச்சிட்டோம்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு மாற்றாக நம்ம இதை பயன்படுத்தலாம். இதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெண்டாவது, நம்ம இந்த பழைய லூப்ரிகன்ட்ஸ் அதாவது பெட்ரோலியம் சார்ந்த லூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த கார்பன் படிவம் மேலேயே இருக்கும், அதை எடுக்கவே முடியாது. இந்த லூப்ரிகன்ட்டுக்கு நம்ம மாற்றா நம்ம லூப்ரிகன்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த கார்பன் படிவமும் இருக்காது. ரெண்டாவது, நம்ம லூப்ரிகன்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த லூப்ரிகன்ட்ஸை நம்ம ஒரு சந்தைப்படுத்தினோம்னா மிகப்பெரிய அளவில் நம்ம கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பயோலூப்ரிகன்ட் ஃபார்முலேஷன் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலியமோ இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்து நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகலாம். இது எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போதும் போல் ஐஐடி, என்ஐடி, நிஃப்டம் இந்த மாதிரி காலேஜஸில் படிக்கலாம். இது இல்லாமல் ப்ரைவேட்னு பார்த்தீங்கன்னா தெரி இன்ஸ்டியூட்னு சொல்லி டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே படிக்கலாம். எஸ்ஆர்எம், அப்புறம் விஐடி, நம்ம இதில் ஸ்ரீகிருஷ்ணா இந்த மாதிரி நிறைய காலேஜஸில் இந்த கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலேஜஸில் நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும் நீங்கள் கொலாபரேட் பண்ணி கூட உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒரு நல்ல பேக்கேஜில் செட்டில் ஆக முடியும். திருச்சி பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்து முக்கியமான பிஸ்னஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் இஞ்சி. இஞ்சி வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்மளோட தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் எது இருந்தாலும் இஞ்சி போட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே இஞ்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி அலர்ஜெட்டிக் ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்பு மூலிமா நம்ம தொண்டையில் இருக்கிற அந்த வைரஸையும் பாக்டீரியாவும் நீக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி புரியுது. ரெண்டாவது, சின்ன பிள்ளைங்க இந்த இருமல் மருந்து குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு பதிலாக இதை ப்ரமோட் பண்ணலாம். இதை நல்லா பிராண்ட் பண்ணி வெளில கொடுத்தோம்னா இதையும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரமோட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இதை கரெக்டாக பிராண்ட் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு கரெக்டான இடத்துல பொசிஷனும் பண்ணணும். பண்ணிட்டோம்னா இது ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடியும். இதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சூரியகாந்தி இலையிலேருந்து எடுக்கக்கூடிய ஹெர்பல் டிஞ்சர். சூரியகாந்தி இலையில் சஃபோனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் இருக்குது. இந்த கெமிக்கல் ஏஜென்ட் தான் நமக்கு அடிபட்டா வலி நீக்கிறதுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம டிஞ்சராக எதை யூஸ் பண்ணுறோம்னா எத்தனால் யூஸ் பண்ணுறோம். எத்தனால் மூலியமாக எடுக்கிற டிஞ்சர் தான் நம்ம ஹாஸ்பிட்டலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனாலோட விலை காஸ்ட்லிங்கிறதுனால நம்ம டிஞ்சரோட விலையும் காஸ்ட்லியாக இருக்கும். இதே நம்ம சூரியகாந்தி எண்ணெயிலேருந்து எடுக்கக்கூடிய டிஞ்சர் அதாவது இந்த சஃபோனின் இலையிலேருந்து நம்ம டிஞ்சர் எடுத்தோம்னா ஹெர்பலாகவே நம்ம டிஞ்சர் எடுத்துக்கலாம். இதோட விலையும் குறைவு, நம்ம மக்களுக்கு உதவுன மாதிரி இருக்கும். நம்மளோட மார்க்கெட்டிங் சரியான ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணி இதை லான்ச் பண்ணோம்னா இதுலேயும் மிகப்பெரிய அளவில்
நம்மளால் பொருளாதாரம் ஈட்ட முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கிற வளங்களை வச்சும் வளங்கள் மூலியமாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன ஆக போகிறோன்னு தெரியாமலே ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த படிக்கிற கோர்ஸ் வேஸ்ட்டு தான். இப்போ இது மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன ஆக போகிறோன்னு தெரிஞ்சு அந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறது மூலியமாக ஈஸியாக நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். இதில் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. நிறைய இடத்துல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். இதை படிப்போம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகுமா அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்மள ஒரு நேரோவாக யோசிக்க விடாமல் ஒய்டாக யோசிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஸோ என்னையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதோட டெஸ்டினேஷன் எங்கே, நான் எங்கே போகணும், எந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்னென்ன நாலேஜ் சுற்றிலும் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக அந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கான கேரியர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகலாம். நான் இதில் சொல்லியிருக்க எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் பாருங்கள். ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மாக்யூட்டிக்கல், அப்புறம் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த மாதிரி நீங்கள் இதுவரையும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கோர்சஸ், அந்த கோர்சஸ்க்குள்ளே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த கோர்சஸ்லாம் நம்ம எடுத்து படிக்கிறதே இல்லை, பெரும்பாலும் இதை எடுத்து படிக்கிறது இல்லை. இதை எடுத்து படிச்சிங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து அதில் ஃபுல் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடியும். உண்மையிலேயே நான் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் ஆக போகிறேன்னா இந்த மாதிரி நான் என்ன ஆக போகிறேன்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸை நீங்கள் படிக்கிறது மூலியமாக மட்டும்தான் நீங்கள் கரெக்டான ஒரு டெஸ்டினேஷனில் போய் இருப்பீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்னா இந்த பேசின எல்லாத்துக்கும் உண்டான PDF ஆனந்த விடனில் இருக்கிற கனவுங்கிற சீரீஸில் இருக்கிற லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதை பற்றின லிஸ்ட்டுக்கும் ஒரு PDF ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எனக்கு சரியாக கோர்ஸ் செலக்ட் பண்ண முடியல, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், எனக்கு என்ன வரும்னு தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனநிலை இருந்துச்சுன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். இன்டெகிரேட் பண்ண டெஸ்ட்டு நீங்கள் அதில் எழுதலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ஒரு 1-on-1 செஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். அதை ஃபில் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன இஷ்யூ, நீங்கள் என்ன மாதிரியான கேரியர் சூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கேரியர் டவுட்ஸ், அதை மட்டும் ஃபில் பண்ணி போடுங்க. எங்கள் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 1-on-1 செஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கேரியரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் அதை போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்து வளருவோம்.